எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கான வீடியோ வந்து ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ தான். ஏன்னா அவங்களோட பர்த்டே இன்றைக்கி. ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயோட நம்ம இந்த வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஹாப்பி பர்த்டே டு யூடா. உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே என்னோடய விஷஸ். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக நல்ல ஹெல்த்தோடு ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமாக வாழணுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஒன்ஸ் மோர் ஹாப்பி பர்த்டேடா. ஓகே, நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு டேக் குக் வீடியோ தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட்டோட வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு பார்க்கை தான் காட்டுறோம். அங்கே நிறைய பேர் ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. குட்டி குட்டி பசங்கள்லாம் ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. அங்கிள்ஸ், ஆன்ட்டிஸ், தாத்தாஸ், பாட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அந்த பார்க்கில் இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு 3 பேர் ஒளிஞ்சு நிற்கிறாங்க. ஒளிஞ்சு நின்றுட்டு யாரையோ பார்த்துட்ருக்காங்க. அதில் ஒருத்தன், டேய் வாங்கடா போகலாம், சீக்கிரம்டா, அவன் போயிட போகிறான்டா, வாங்கடா. வரேண்டாயிரா, நீயும் 10 வருஷமாக பின்னாடி தான் சுற்றுற, பேசின பாடும் இல்லை, பின்னாடி சுற்றுறதே நிறுத்தலை, ஏன்டா எங்களை வேற கூட்டிகிட்டு வந்து சாவடிக்கிற? ஜிமன் சீக்கிரம் வாடா, அவன் போயிட போகிறான். ஜேகே வா, இவன்லாம் நம்மளை விட மாட்டான். டேய் நில்றா, வரோம். போகிறான் பாரு, அப்படியே என்னமோ முட்டாய் கடையை பார்த்த மாதிரி. அவன் எப்படியும் அவனை திரும்பி பார்க்க போகிறதில்ல, இவனும் எப்படியும் அவன்கிட்ட போய் பேச போகிறதில்ல. ஏன்டா அப்படி நம்மளை போட்டு சாவடிக்கிறான்? டேய் வாடா, அவன் போயிட்டான். தெரியுது, இருறா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் முன்னாடி போக ஜிம்மனும் ஜங்குக்கும் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. ஸோ திரும்பவும் போய் ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். இப்போது ஜிம்மன் அதை பார்த்துட்டு, நான் சொல்லலை, இந்த நாய் போய் பேசாது, நிற்கவும் நிற்காது, நம்மளையும் விடாதுன்னு சொல்லிட்டு பாரு, இப்போ போய் இந்த மரத்து பின்னாடி குரங்கு மாதிரி ஒளிஞ்சிட்ருக்கான். ஏன்டா அவன் இப்படிலாம் பண்ணுறான்? போனான், போய் பேச மாட்டானாடா? அங்கே பாரு, அந்த பரதேசி அது பாட்டுக்கும் போகுது, இந்த நாய் பின்னாடியே போகுது. பின்னாடி நம்ம எதுக்குடா வாழு மாதிரி? டேய், அவன் தான் உன்னை லவ் பண்ணுறான்னு தெரியுதுல்ல, அப்புறம்டா பரதேசி அது இதுங்கிற. அவன் காதில் மட்டும் விழுந்துச்சு, அவ்வளோதான். என்ன பண்ணுவார் சார்? தக்கான்னு 2 குதிப்பார், அவ்வளோதான் குதிக்க முடியும். போய் பேச முடியுமா? பேசுவான் அவன். நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஸ்கூல் லாஸ்ட் டேலேருந்து காலேஜ் லாஸ்ட் டே ஆகிடுச்சு, இன்னும் பின்னாடி தான் சுற்றிட்டுருக்கான். ஒரு வார்த்தை பேசினானா அவன் எத்தனையோ ஆள் கூட இது வரைக்கும் கமிட் ஆகிட்டான். அவனும் பிரேக்கப் ஆகிட்டு போயிட்டான். இந்த நாய் எனக்காக தான் கடவுள் அவனை பிரேக்கப் பண்ண வைக்கிதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு தெரியுது. இதெல்லாம் ஒரு லவ்வாடா? லவ் இருக்க நாய் அப்பயே போய் பேச வேண்டியதானே? இன்னும் சுற்றுறான், பின்னாடியே சுற்றுறான். இவன் சுத்தனா அவனுக்காக தெரியுமாடா? அவன் சொன்னாதாடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சொல்லிகிட்ருக்கான். ஜங்குக் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே நிற்கிறான். இப்போது டேங் தான் தூரத்துலேருந்து, டேய் வந்து தொலைங்கடா, அவன் போக போகிறான்டா, சீக்கிரம் வாங்கடா. இந்த ஆரம்பிச்சிச்சு பார்த்தியா, இனி விடாது, வா சீக்கிரம் வா, போய் நம்ம வேற அவருக்கு கருத்து சொல்லணும், இல்லாட்டினா அப்படியும் விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் ஜங்குக்கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஜங்குக்கும் அதுவுமே சொல்லாமல் போகிறான். இப்போ கிட்ட 2 பேரும் போகிறாங்க. டேய் போச்சு எல்லாம் போச்சு. 2 பேரும் அவங்க என்னடா பிடுங்கிட்டு நின்னீங்க? அப்பயே வர வேண்டியதானே? எவ்வளோ நேரமாக கூப்பிட்றான் பாரு, அவன் போயிட்டான். நான் பேசலான்னு வச்சுருந்தேன், எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது? சார் அப்படியே பேசி கிழிச்சிட்டாலும். ஜிம்மனா, என்னடா ஜிம்மனா, நானும் பல வருஷமாக பார்த்துட்டே இருக்கேன். பின்னாடியே சுற்றுற, பின்னாடியே போகிற, பின்னாடியே வர, எல்லாம் பின்னாடியே தான் பண்ணுற. அவன் கூட இப்போ பண்ண போகிற? டேய் நானும் பார்த்துட்டே இருக்கேன். எத்தனை வாட்டிடா நீயே இந்த பார்க்கல? அவன் எத்தனை வாட்டா பார்த்துருக்கேன்? சொல்லு, நீயே சொல்லு. 10 வாட்டியாவது பார்த்துருப்பியா? அதுவும் எப்போ? இந்த மாதத்தில். இன்னும் 15 நாள் ஆகலடா அந்த மாதத்தில், அதுக்குள்ளே 10 வாட்டி பார்த்துருப்பேன். ஒரு அட்டம்ப்டாவது பண்ணியிருக்கியாடா? அங்கே பார், அந்த பாப்பா அவன்கிட்ட இது வரைக்கும் 15 வாட்டி பேசியிருக்கு. எப்போ? அதுவும் இதே மாதத்தில். நீ ஒரு ஹாயாவது சொல்லியிருக்கியாடா? அப்புறம் என்னடா பெரிய பருப்பு மாதிரி கத்திட்டு இருக்க? நில்லு, எப்படியும் பின்னாடியே தானே போக போகிறேன், நில்லு. டேய் ஜங்குக்கா, நீயாவது ஏதாவது சொல்கிறா? அவன் ஓவரா கலாய்க்கிறான்டா. நான் என்ன சொல்கிறது டேங்? நீ உண்மையாகவே லவ் பண்ணுறனா அவன்கிட்ட நீ போய் பேச வேண்டியதானே? இல்லைடா, எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவும் பயமாகவும் இருக்குது. நான் போய் பேச அவன் வேணான்னு சொல்லிட்டானா? விட்டுருங்கிறேன். உனக்கு என்ன வேறு ஆள் இல்லையா?
டேய் ஜிமன், இப்படிலாம் பேசாதடா, எனக்கு கஷ்டமாக இருக்குது. டேய், அவனுக்கே நீ ஃபஸ்ட் ஆள் கிடையாது, அப்புறம் ஏன்டா நீ கஷ்டப்படுற? உனக்கும் அவன் செகண்ட் ஆளாக இருந்துட்டு போட்டுமே. நான் லவ் பண்ணுறவனுக்கு நான் ஃபஸ்ட் ஆளாட்டியும் என்னை லவ் பண்ணுறவனுக்கு நான் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். மண்ணாங்கட்டி ஆசை இந்த உலகத்தில், அதுவும் இந்த 21st செஞ்சுரியில் நீ ஒருத்தனை கூட லவ் பண்ணாமல் பார்க்கவே முடியாது. அதுவும் ஃபர்ஸ்ட் லவ், அதெல்லாம் ஸ்கூல்லேயே முடிஞ்சு போயிருக்கும். காலேஜை தாண்டி ஒருத்தன் வரான்னா அதெல்லாம் அபூர்வம், ஐயா மாதிரி. எது நீ நீ லவ் பண்ணதே இல்லை. நான் ஒன் சைட் லவ் பற்றி பேசலப்பா, டபுள் சைட் லவ், ரிலேஷன்ஷிப், அதை பற்றி பேசிகிட்ருக்கேன். சரி சரி, உனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு தான் செட்டே ஆகாது. ஹலோ சார், நான் உங்களை கலாய்க்கிறேன், நீங்கள் என்ன கலாய்க்கிறீங்களா? ஆமாம் சார், என்ன பண்ண போகிறீங்க? நாங்களாம் கண்டுக்க மாட்டோம். டேய் டேய் ஜங்குக்கா, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி நிற்கிற? என்னாச்சு? அவன் எதையாவது நினச்சிட்டு நிற்பான், திடீர்னு ஜோன் அவுட் ஆகிடுவான், திடீர்னு ஜோனுக்குள்ளே வந்துடுவான். அவனெல்லாம் கண்டுக்காத, விடு விடு. டேய், எதுவும் பிரச்சனையா? இல்லைட்டா, இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை. உண்மையா இல்லைல்ல? இல்லை பிரச்சனைலாம் இல்லை. போமா, டைம் ஆச்சு. ஆமாம், இனிமேல் போக வேண்டியதான். என் ஆளும் போயிட்டான். செத்தா போயிட்டான்? டேய், அதாவது வீட்டுக்கு தானே போயிருக்கான், நாளைக்கு வருவான், வா, திருப்பி இதே ரொட்டீன் தானே, போகலாம். காலேஜ் முடிஞ்சு 1 மாதம் ஆச்சு, ஆனால் இன்னும் பின்னாடி தான் சுற்றுற. வீட்டை கண்டுபிடிக்கலை, நம்பரை கண்டுபிடிக்கலை, ஒரு லெட்ரு இல்லை, ஒரு ஃபோன் கால் இல்லை. வேஸ்ட்டுடா நீலாம். இதெல்லாம் இந்நேரம் எனக்கு ஒரு ஆள் இருந்தான்னு வை, நான் இந்நேரம் அவளை அம்மா வாக்கியிருப்பா தானே. ஆமாம். அடே, அது அப்படிலாம் சொல்ல வரல, அதாவது எனக்கு ஒரு அம்மாங்கிற இடத்துல அவளை வச்சு பார்ப்பேன். நீ தானே கிளிப்ப, வா. டேங், நீ வர வர ரொம்ப கலாய்க்க ஆரம்பிச்சிட்ட. செய்கையை பொறுத்து இருக்கு மச்சான். சரி வாங்க போகலாம், ஆடாஜாங்கக்கா போகலாம். இவன் ஒருத்தன் எப்போ எந்த உலகத்தில் இருக்கான்னு தெரியல, என்னமோ தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரியே வரமா போய் நின்றுடுறான். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின், ஜங்குக், டேங் 3 பேருமே கிளம்புறாங்க. இங்கேருந்து கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு நல்லா ஆர்ட்ரு பண்ணிட்டு நல்லா வெளுத்து கட்டுறாங்க. டேபிள் ஃபுல்லாக சாப்பாடு வாங்கி வச்சுட்டு நல்லா வெளுத்து கட்டிகிட்ருக்காங்க. ஜங்குக் எதுவுமே சொல்லாமல் சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்ருக்கான். இப்போது டேங் தான், என்ன ஒரு அழகான் தெரியுமா அவன், அழகான்டா. கண்ணுக்குள்ளே நிற்கிறான். சேர் போட்டு உட்கார வை மச்சான். ஜிமன், இல்லை மச்சான், நிற்கிறான்னு சொன்னியே, கால் வலிக்கும், அதான் சொன்னேன். உனக்கு கண்ணு வலிக்கலையா? நீ காமெடி பண்ணுறத ஏதோ பண்ணுற, பட் எனக்கு தான் அது ஏதோ கேவலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, யூ கேரி ஆன். நானும் ஸ்கூல்லேருந்து பார்க்குறேன், இப்போது காலேஜ் முடிஞ்சும் பார்க்குறேன். இன்ன வரைக்கும் அவன்கிட்ட ஒரு சேஞ்சஸும் இல்லை, அப்படியே இருக்கான். நீ பல வருஷமாக பார்த்துட்டு மட்டும் தான்டா இருக்க. என்ன ஜிமன்? ஒன்றும் இல்லை, நீ கண்டினியூ பண்ணு. அழகண்டா. ஏன் ஜெக்கி, நீ சொல்ல, அவன் அழகாக இருக்கான்ல? நானா? நான் என்ன சொல்லணும்? போச்சுடா, எப்படா நீ ஜோன் அவுட் ஆகுற? கொஞ்சம் சொல்லிட்டு தான் ஆவன், நாங்களும் தெரிஞ்சு போகலாம் நீ ஜோனில் இருக்க ஜோனில் இல்லைன்னு. ஜெமினா, அவனை கலாய்க்காத. இல்லை ஜங்குக்கா, அதாவது என் ஆள் இருக்கான்ல, என் ஆள், அதான்டா, அவன் தினமும் பின்னாடியே சுற்றுறானே, ஆளுன்னு சொல்லிக்கிட்டு நம்பர் கூட தெரியாமல் பின்னாடியே சுற்றுறானே, அவன்தான். ஓ, அவனுக்கு என்ன? அவன் அழகானான், பேரழகானான், அதான் சாருக்கு முத்தி போய் திரியிறாரு. வாய முடிஞ்சுவன். இல்லை ஜங்குக்கா, அவன் அழகாக இருக்கான் தானே. ஆனால் டேங், ஒருத்தரோட ஃபிசிக்கல் வச்சு நீ லவ் பண்ண முடியாதே, அவங்களோட கேரக்டர் உனக்கு தெரியணும்ல. கரெக்டு தான், பட்டு பட்ரு பிஸ்கெட்டுன்ட்டு
சாப்பிடுங்கடா. எங்கே போனாலும் இவன் பேச்சை எடுத்துக்கிட்டு. பசிக்குதுடா எனக்கு. பசிக்குதா உனக்கா? டேய் 2 பவுல் நூடுல்ஸ் தின்றுக்கடா நீ. இங்கே பாரு ஜங்குக்கா, சாப்பாட்டிலலாம் கணக்கு பார்க்கக்கூடாது. வந்தோமா, சாப்பிட்டோமா, பில் பே பண்ணோமா, போனோமான்னு இருக்கணும். அப்போது அந்த பில்லை நீ பே பண்ணுறியா? எது பில்லு? இவன். நல்ல கேள்வி ஜங்குக்கா, நல்ல கேள்வி. மச்சான், என்ன கேள்வி கேட்டுட்டு என்ன பார்த்து? என்னோட கடமை சாப்பிட்றது, சாப்பிட்டு பில்லை ஏற்றுறது. உன்னோட கடமை பில்லு கட்டுறது. அவனோட கடமை நம்மளை டெலிவரி பண்ணுறது. டெலிவரியா? யார்கிட்டடா? சிச்சி, நான் அப்படி சொல்ல, எங்கள் வீட்டில் விடுறதுன்னு சொன்னேன். அதுதான் ட்ராப்பு. அதை தான் வாய் தவறி சாப்பாட்டு ஞாபகத்தில் டெலிவரின்ட்டேன். நீ விட்டா என்னென்னமோ சொல்லுவேடா. சரி, இப்போது நான் தான் பில் பே பண்ணணும்னு சொல்ல வர. அஃப்கோர்ஸ் ஜங்குக்கா, நம்ம டியூட்டியை நம்ம தானே பார்க்கணும். பாரு, என் டியூட்டி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். உன் டியூட்டி பே பண்ணணும். அவன் டியூட்டி இருடா, நான் போய் பே பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறமா நீ ஊரை குட்டி தண்டோரா போட்டு அவன் டியூட்டியை சொல்லலாம். சரியா? ஓகே, நீங்கள் போயிட்டு வாங்க. நாங்கள் அது வரைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கோம். அடுத்தா இதுக்கும் சேர்த்து பில் போட்டு வந்துடவா? ஓகே, போட்டு வா. ஏதாவதுனா திரும்ப பில் போட்டுக்கலாம். கடையவே எழுதி வாங்காமல் விட மாட்டேன். நோ சான்ஸ். குட்டி வயிறு ரொம்ப பசிக்கும் போலாம் சோறு உள்ளே போகணும். போங்க, சீக்கிரம் போய் பில் பே பண்ணிட்டு வாங்க. போகிறேன்டா, இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போய் பில் பே பண்ணிட்டு வரான். ஸோ இப்போது டேங் தான் ஜங்குக் ஜிமன் 2 பேரையுமே ட்ராப் பண்ணுறதுக்காக காரில் அழைச்சிட்டு போயிட்டுருக்கான். இப்போது ஜிமனை ஃபஸ்ட்டே இறக்கி விட்டுட்டு இப்போது நேராக ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஜங்குக்கோட வீடும் டேங்கோட வீடும் பக்கத்தில். ஜங்குக்கும் டேங்கும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட அவங்க பேரண்ட்ஸுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி, லைக் ஃப்ரெண்ட்ஸ் கம் ஃபேமிலி. அவங்க எங்கே போனாலுமே ஜங்குக்கும் டேங் தான் ஒன்றா போவாங்க. சம்டைம்ஸ் ஜங்குக்கும் டேங்கும் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. 2 பேரோட அப்பா அம்மாவையும் ஆன்ட்டி அங்கிள்னு கூப்பிட மாட்டாங்க, அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. செம்ம க்ளோஸ் இவங்க. ஸோ அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அந்த டிரைவ் ரொம்ப சைலண்ட்டாக போகுது. டேங் ஏதோ ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே அதை அப்படியே மெதுவாக பாடிக்கிட்டே வரான். இந்த பக்கம் ஜங்குக் எதையோ நினச்சிட்டு யோசிச்சுக்கிட்டே டேங்கிட்ட ஏதோ ஒன்று கேட்க வரான். அவனும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறான். பட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கட்டத்தில் அதை கேட்டுடுறான். டேங் சொல்லு ஜங்குக்கா. என்ன? இல்லை டேங், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளு, தாராளமாக கேட்கலாமே. ஏன் அதுக்கு இப்படி தயங்குற? தயக்கம் இல்லை, அது நீ அந்த பையனை உண்மையாகவே லவ் பண்ணுறியா? ஜங்குக்கா, என்ன கேட்குற? இல்லை டேங், அந்த பையனை உண்மையாகவே லவ் பண்ணுறியா? என்ன ஜங்குக்கா இப்படி கேட்குற? உனக்கே தெரியும் நான் எத்தனை வருஷமாக உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. என்ன இப்படி திடீர்னு கேட்குற? இல்லை டேங், இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் சொல்லியிருந்தேன்ல அவன் அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இட்ஸ் ஜஸ்ட் அன் அட்ராக்ஷனாக கூட இருக்கலாம்ல. இதை கேட்டு டேங் சடன் பிரேக் போடுறான். இப்போது டேங் ஜங்குக்கா பார்த்து, ஜங்குக்கா இப்படிலான்ட்ட கேட்காத, எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாது, பட் நான் அவனை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஆனால் டேங் இப்படின்னு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடிலேருந்து செம்மையாக ஹார்ன் அடிக்கிறாங்க. டேங்கும் டிராஃபிக் ஆகிறத பார்த்துட்டு அங்கேருந்து மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். காரில் மூவ் பண்ணிக்கிட்டே ஜங்குக்கை பார்த்து, எனக்கு தெரியல ஜங்குக்கா, அட்ராக்ஷனா இன்ஃபேக்சுவேஷனா எதுவுமே எனக்கு தெரில, பட் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் ஒருத்தவங்களோட ஃபிசிக்கல் வச்சு
வரத்துக்கு பேர் கண்டிப்பாக லவ் இல்லட்டே. ஆனால் எனக்கு தெரில ஜேகே, எனக்கு சத்தியமாக தெரில. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஓகே, உனக்கு எது விருப்பமோ அதே நீ பண்ணு. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட ஜிமன் கிட்டே கேளு, கண்டிப்பாக அவன் ஹெல்ப் பண்ணுவான். உங்கள்கிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட ஜங்குக்கா கேட்க போகிறேன்? சரி, வீடு வந்துருச்சு, நீ வீட்டுக்கு போ. நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். அப்போது நீ வீட்டுக்கு வரலையா? இன்றைக்கி நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்டா. இல்லை, இன்றைக்கி இங்கே தூங்குறேன்னு சொல்லியிருந்தியே. ஆமாம் சொன்னேன், பட் ஏதோ கொஞ்சம் தனியாக இருக்குன்னு போல இருக்கு. நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் இறக்கி விட்டு டேங் கிளம்பி போயிடுறான். ஜங்குக் அப்படியே இறங்கிட்டு டேங் போகிற வரைக்கும் அந்த காரை மட்டுமே நின்று பார்த்துட்ருக்கான். டேங் போனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே மெதுவாக நடந்து போகிறான். ஸோ இப்படியே டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. தினமும் ஜிமன், டேங், ஜங்குக் எல்லாருமே கிளம்பி வெளியே போகிறது, ஈவினிங் போல் அந்த பையனை பார்க்குறதுக்காக அந்த பார்க் போகிறதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி தினமும் நடக்குது. ஸோ அ ஃபைன் டே, சேம் அதே பார்க்கில் டேங்கும் ஜிமனும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்றுட்டு அந்த பையனே பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜேகே ஒரு என்வலப்போட நேராக டேங் அப்புறம் ஜிமன்கிட்ட ஓடி வரான். ஓடி வந்து டே வச்சா டே இரு ஃபஸ்ட்டு மூச்சை நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணு. குட். இப்போ சொல்லு. மச்சான், அது இந்த என்வலப் பார்த்தீங்களா? என்னடா அது? டேய், நம்ம பல நாளாக பிளான் பண்ண பீச்டா. அங்கே ஒரு ஹோட்டல் பிளான் பண்ணோம்ல, அங்கே 50% ஆஃப் ஆண்டா. மச்சான் போகலாம் மச்சான், அதுவும் இந்த வீக்குள்ளேயாண்டா. ப்ளீஸ்டா போகலாண்டா, செம்மையாக இருக்கும்டா. எங்கே காட்டு? டேய் ஆமாண்டா, 50% ஆஃபு, அதுவும் அந்த பீச் ஹவுஸ்லையா? அம்மா, எவ்வளோ பெரிய ஆஃபரு. டேங்கா போகலாமா? எங்கே காட்டு? 50% ஆஃப். டேய், இது 1 வீக் பேக்குக்கு தாண்டா 50% ஆஃப் போட்டிருக்காங்க. அதனால என்னடா, 1 வீக் தானே. வாங்கடா போய் மஜா பண்ணலாம். ஆனால் நான் என் ஆளை பார்க்காம எப்படா இருப்பேன்? வாழை அது வந்துட போகுது பாரு. வருஷம் ஃபுல்லாக பார்த்துட்டு தானே இருக்கேன், பார்த்துட்டு மட்டும்தானே இருக்கேன். என்னமோ கொஞ்சம் கொலாவர மாதிரி பேசுகிற. அதெல்லாம் முடியாது, எனக்கு அதான் தெரியாது. எனக்கு இங்கே போயே ஆகணும். ஆமான்ட்டே, நல்லாயிருக்கும். அதுவும் 50% ஆஃபில் வருது. 1 வீக் பேக்கேஜ் வேறு, அன்லிமிட்டெட் மெம்பர்ஸ்னு வேறு போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கும்ட்டே, போகலாமா? அன்லிமிட்டெட் மெம்பர்ஸா? அப்போது நம்ம அவனே அழைச்சிட்டு போவோமா? கிளிப்போமா? நல்லா உட்காந்து கிளிப்போமா? நான் நினச்சிட்ருக்கேன் நீ அவன்கிட்ட நீ போய் ஹாய் கூட சொன்னதில்ல, இதில் போய் வெக்கேஷனுக்கு வான்னு கூப்பிட போறியா நீ? அதுவும் சரிதான். டே மச்சான், இவனெல்லாம் நம்பாத. 2 பேர் போனால் கூட இந்த ஆஃபர் உண்டு தானே? ஆமாண்டா, உண்டு தான். அப்போ வா, நம்ம கிளம்புவோம். டே வரேன்டா, நானும் வரேன்டா. இங்கே பாரு, இப்போயே சொல்கிறேன், அங்கே வந்துட்டு ஆளு மயிறு மட்டன் பேசிகிட்டு இருந்தேன்னா அங்கேயே கடலில் ஜலசமாதி பண்ணிவிடுவேன், பார்த்துக்க. இல்லை, நான் பேச மாட்டேன், நானும் வரேன். அவ்வளோதான். ஓகே ஜங்குக்கா, நீ ட்ரிப்புக்கு பிளானை போடு, நாளைக்கு நம்ம போகிறோம். டே டிரைவரு, நாளைக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்துரு. டிரைவரா? ஆமாண்டா, நாளைக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்துரு. வந்து பிக்கப் பண்ணிட்டு போய்ட்டு நாளைக்கு போய் ஜம்மாய் பண்ணுறோம், கரெக்டா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறோம். ஜிமன் சொன்ன மாதிரியே ஜேகேவும் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுறான். டேங் கரெக்டாக எல்லாரையும் பிக் பண்ணிட்டு அந்த ரெசார்ட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. போகிற வழியிலேயே ஜிமன் நல்ல வைப் சாங்ஸாக போட்டு விட்டு செம்மையாக வைப் பண்ணிட்டு 2 பேரையும் வைப் பண்ண வச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறான். ஸோ அப்போ அவங்க அந்த ரெசார்ட் ரீச் ஆகிட்டாங்க. ரீச் ஆன பிறகு ஜிமன் பேக் சீட்லேருந்து இறங்குறான். ஜங்குக் ஜிமினோட ரைட் சைடு இறங்கி நிற்கிறான். அவங்க அப்படியே இறங்கி ஜிமனோட லெஃப்ட் சைடு வந்து நிற்கிறான். ஸோ இப்போ ஜிமன் தான், ஓகே பாய்ஸ், இன்னையிலேருந்து 1 வீக் கரெக்டாக 7 days ஒன்லி பார்ட்டி, ஒன்லி பப், ஒன்லி கில் மாஸ். ஓகே, எல்லாம் வைப்பு மூடில் இருக்கணும். வைப்பில் யாராவது மூடு மிஸ் ஆனீங்க நான் டென்ஷன் ஆகிடுவேன். அப்புறம் அவங்க ஒரே தான் மிஸ் ஆகிட வேண்டியதான். ஓகே, லெட்ஸ் கோ, ஃபாலோ மீ
அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் போயிட்டுருக்கான். டேயாங்கும் ஜங்குக்கும் இதை பார்த்துட்டு முத்திருச்சு, அதான் நேற்றே முத்திருச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 3 பேருக்குமே ஒரே ரூம் தான் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களும் போய் அப்படியே செக்இன் பண்ணிட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. ஸோ இப்போ ஜிம்மன் கழுத்தில் ஒரு டவலை கட்டிக்கிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ கோ பேசஞ்சர்ஸ். என்னது கோ பேசஞ்சர்ஸா? இங்கே பாருட்டேன், பேசும்போது இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன், அவள் தான் பார்த்துக்க, வாய்முடு. டேய் லூஸு, அது கோ பேசஞ்சர்ஸ் இல்லை, என்னமோ ஒரு அளவு. நான் பேசுகிறத பேச விட்றியா? வாய்முடு. சரி, என்னமோ பண்ணி தொலை. எக்ஸ்கியூஸ் மீ கோ பேசஞ்சர்ஸ், ஐ மீன் என் உடன்பிறப்புகளை, உடன்பிறவா சகோதரர்களே. பைத்தியம் ஃபுல்லாக முத்திருச்சோ. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் என்னென்னா, நானும் ஜங்குக்கும் பல வருஷமாக பிளான் பண்ணி வரணும்னு நினச்சி ஆஃபரில் வந்த இடம். சரியா? இந்த இடத்த என்ஜாய் பண்ணணும், டிஸ்என்ஜாய் பண்ணக்கூடாது. டிஸ்என்ஜாயா? என்னடா பேசுகிற நீ? ஹலோ கோ பேசஞ்சர் நம்பர் 1, ஜஸ்ட் லிசன் டு மை ஸ்பீச், ஓகே? இதெல்லாம் கேட்கணும் தலை விதி. ஓகே ஓகே, டிஸ்என்ஜாய் பண்ணக்கூடாது. அதுவும் முக்கியமாக கோ பேசஞ்சர் நம்பர் 1 நீங்கள் தான். ஏதாவது ஆளு கீழு மயிருன்னு வந்தீங்கன்னா, அதோ தெரியுது பார்த்தீங்களா கடல், அதில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்களை 2 நிமிஷம் முக்கிய எடுத்தனா போதும், நீங்கள் பரலோகம் போயிடுவீங்க. நான் ஜாலியாக இந்த லோகத்தில் விளாண்டுட்ருப்பேன். ஓகே ஓகே குட். கோ பேசஞ்சர் நம்பர் 2 நானா? எஸ் மிஸ்டர் ஜங்குக். நான் உன்னை என்ன பண்ணேன்? அதாவது நீங்கள் என்ன எதுவும் பண்ணலை. நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கும்போது, அதுவும் முக்கியமாக வைபிள் இருக்கும்போது இந்த ஜோன் அவுட் ஆகிற வேலைலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா, கெட் அவுட் ஆஃப் தி ரெஸ்டாரண்ட். ஓகே 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 கோ பேசஞ்சர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் என்னன்னா, என்ன என்ன இருங்கப்பா, நான் யோசிக்கிறதுக்குள்ளே என்னன்னு கேட்டிங்கன்னா நான் எதை சொல்லுவேன்? பெரிய பருப்பு மாதிரி பேசினல, சொல்லு. இந்த பில்டிங். பில்டிங்கா? ஆமாம், பில்டிங் நல்லா கட்டி விட்ருக்கான்ல, எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்து வச்சா தானே ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும். ஓகே வாங்க, நம்ம போய் நம்மளோட தேடுதல் வேட்டையை ஸ்டார்ட் பண்ணுவோம். தேடுதல் வேட்டையா? எதை? அஃப்கோர்ஸ் கேன்டீன். வேறு எது? தின்னி மூட்டை இங்கேயும் வந்தா, எங்கே போனாலும் அதாண்டா ஃபஸ்ட்டே. வாங்கடா. கழுத்தில் இருக்கிறத கழட்டி போட்டு வா, வெளியில் வந்தால் நாய் துரத்த போகுது. என்னது, இங்கே நாய் இருக்கா? சொல்லவே இல்லை என்கிட்ட. அதுவா, நாங்கள் 2 பேரும் மனுஷங்க, அதனால் எங்கள்கிட்ட சொன்னாங்க. நீ வந்து ஒரே இனம் தானே, அதனால வந்துட்டு சொல்லலை. சரியா? அதான் நான் சொல்லிட்டேன்ல, வா. வாட் டு யூ மீன்? நீ என்ன நாய்ங்கிறியா? யூ மீன் டாக்? இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா சொல்லு, நான் சொல்கிறேன். புரியலண்ணா? இல்லை பரவாயில்ல, எனக்கு புரியுது. டேங், நம்ம போகலாமா? யூஸ்லெஸ் ஃபெலோ கிட்டலாம் அப்போ எனக்கு பேச்சு தேவையில்லை. ஓஹோ, யூஸ்லெஸ் ஃபெலோ. சோத்தை தின்னுட்டு பில்லு வரும்போது என்னை தேடுவேல்ல, அப்போ தெரியும் யார் யூஸ்லெஸ்னு. ஜங்குக்கா, வாங்க 2 பேரும் போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. எல்லா இடத்தையுமே சுற்றி பார்த்துட்டு, குட்டி குட்டி அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கடைசியாக ஃபுட்டு இருக்க இடத்துக்கு வராங்க. ஸோ ஜிம்மன், மை சொர்க்கம், சொர்க்கமே என்றாலும் அது சோத்தை போல் வருமாடா? வராது வராது, அதுவும் ஓசி சோறு மாதிரி கண்டிப்பாக வராது. இங்கே பாரு ஜங்குக்கா, நீ என்ன அடிக்கடி ஓசி சோறு நீ கிண்டல் பண்ணிட்டே இருக்க. நீ வேணா பாரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது அப்புறமா பேசிக்குவோம். இப்போ வாங்க சாப்பிடுவோம், பசிக்குது. நான் கூட நீ எதுவும் சொல்லுவியன்னு நினச்சிட்டேன்டா. மச்சான், ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவன் ஒருத்தன். சரி வாட்டேன், போய் சாப்பிட்லாம்.
அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே போய் சாப்பிட போகிறாங்க. ஸோ இப்போ 3 பேருமே டேபிளில் உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைம்னு பார்த்து கரெக்டாக ஜிமனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு வந்து உட்கார்றா. ஜிமன் அந்த பொண்ணை பார்த்து வழிய ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த பொண்ணுமே ஜிமனை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறா. ஸோ ஜிமன் ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வழிய ஸ்டார்ட் பண்ணுறான். இதை தேங் பார்த்துட்டு டேய் 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 ஜிமன் நாயே, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ஏன் இப்படி கேவலமாக சிரிச்சிட்ருக்க? மச்சான் அங்கே பாரேன், ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு என்னையே பார்த்துட்டுல. டேய் அந்த பொண்ணுக்கு நேராக நீ இருக்க, அப்போ அந்த பொண்ணு ஒன்றை தான் பார்க்குறோம். மூடை ஸ்பாயில் பண்ணாதடா. பாரு என்னை பார்த்து சிரிக்கிறாடா, சிரிக்கிறா. டேய் கொஞ்சம் உஷாராரு, எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல. நீ ஏன் உன் ஆளை விட்டு வந்த ஃபீலிங்ஸில் இருப்ப? உனக்கு எப்படா அதெல்லாம் கரெக்டாக தோணும்? சொருப்பு கழட்டி பண்ணாயே, அதெல்லாம் பற்றி பேசக்கூடாதுன்னு தான் சொல்லி எனக்கு அழைச்சிட்டு வந்தேன். இப்போ அதுக்கு நீ அப்படி பேசுகிற? சாரி மச்சான், எனக்கு ஒரு ஆள் வரப்போகுதுன்னொன்னே உன் ஆளை கொஞ்சம் இழுத்துட்டேன். எது உனக்கு ஆள் வரப்போதா? யார்? அதோ அந்த பொண்ணு தான். டேய் நான் திரும்பவும் சொல்கிறேன், அதெல்லாம் தேவையில்லடா. டே மச்சான் போகிறடா. நீங்கள் இங்கே இருங்க, நான் போய்ட்டு 5 நிமிஷம். அவள் பேர், நம்பர், அட்ரஸ், ஏன் ஐடி கார்டோடய வரேன். ஓகே? டேய் சோறுடா. அதான் இன்னும் வரலையே, வரட்டும் இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அந்த பொண்ணு பின்னாடி குடுக்குன்னு ஓடிடுறான். இதை பார்த்துட்டு டேங் சிரிச்சுட்டே உட்காந்துருக்கான். ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஜிமனை பார்த்துட்ருக்கான். இப்போது டேங் ஜங்குக்கை பார்த்து, ஏன் ஜங்குக்கா, நீயும் நானும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். நீ எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவ, நானும் அப்படி தான். ஆனால் உனக்கு இந்த லவ்லாம் எதுவுமே இல்லையா? என்ன டேங் கிட்ட? இல்லை ஜங்குக்கா, நீ யாரையும் லவ் பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டேங் கேட்குறான். அப்போ ஜங்குக் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இதை டேங் பார்த்துட்டு, ஹே திருட்டு பயலே, அப்போ வந்துட்டு நீ சொல்லலையா? சொல்லு யார்? லவ்வெல்லாம் இல்லை டேங். ஏய் ஜங்குக்கா போய் சொல்லாத, உன்னோட ஒத்தட்டு ஓரத்தில் வந்து சின்ன ஸ்மைல் அது காட்டி கொடுத்துருச்சு. நீ ஸ்மைலே பண்ணாட்டியும் எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். ஐ கேன் சென்ஸ் யூ. சொல்லு யார் அது? இல்லட்டே அப்படிலாம் யாரும் இல்லை. ஏய் உண்மையே சொல்கிறா. இருக்காங்க, பட் ஒன் சைட் லவ். அப்போவே நினச்சேன் யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சொன்னல ஐ கேன் சென்ஸ் யூன்னு. சொல்லு யார் அது? ஆக்சுவலி டே அது கன்ஃபார்ம் ஆன பிறகு யாருன்னு சொல்லலாமா? ஓகே, பட் ஸ்டோரி சொல்லலாம்ல. ஸ்டோரி அப்படி எதுவும் பெருசாக இல்லட்டே. லைக் நீ பண்ணுற மாதிரி தான். தினமும் நான் அவனை பார்ப்பேன், தினமும் அவனை ரசிப்பேன், தினமும் அவனை பற்றி ஒரு கவிதை எழுதுவேன், அப்புறம் அதை கிழிச்சு போட்டுருவேன், அவ்வளோதான். கவிதை எழுதுவியா ஜங்குக்கா? நீயா? ஜங்குக்கா கவிதை எழுதுவானா? ஓ மை காட், இது தெரியாமல் போச்சு எனக்கு இத்தனை நாளா. டேய் என்னடா சொல்கிற? என் ஃப்ரெண்டு ஒரு கவிஞனா? ஃப்ரெண்டா? ஆமாம் டேங், நான் தான் கவிதை எழுதுவேன். எனக்கு இப்போ ஒரே ஒரு கவிதை எழுதி தரியா ப்ளீஸ்? இப்போவா? ஆமாம் இப்போதான். யாரை பற்றி? உன் காதலனை பற்றி. ஏன் காதலனை பற்றியா? ஆமாம். உனக்கு தான் அவனை யாருன்னே தெரியாதே. நீ கவிதை எழுது, நான் அதில் அவன் எப்படி இருப்பான்னு நானே இமேஜின் பண்ணிக்கிறேன். எழுதுடா. ஓகே நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு ஒரு டிஷ்யூ எடுத்து அதில் எழுதிட்டு இப்போ டேங் கிட்ட கொடுக்குறான். டேங் அதை படித்து பார்த்துட்டு, ஜங்குக்கா கவிதை ரொம்பவே நல்லாயிருக்கு, ஆனால் இதை நீ படித்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். படிக்கிறியா? நானே வா? ஆமாம் நீயே தான்.
ஏன்னா கவிதை கவிதையாகவே படித்தா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அதான். ஓகே டேங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அந்த டிஷ்யூவை வாங்கிட்டு டேங்கை பார்த்துக்கிட்டே, இரு விழிகளும் நிலவாக கண்டேன், நிலவில் அவன் முகம் கண்டேன், நிலவின் நிழலில் என் முகம் கண்டேன், அவனோ பிரகாசமாக நிலவில், நானோ இருளில், ஆனால் அவன் முகம் என்றும் எனக்கு பிரகாசிக்கும், என் வாழ்வை பிரகாசிக்க வைக்கும். அவன் எட்ட முடியாத தூரத்தில், நானோ டெலஸ்கோப்பை வைத்து அவனை உற்று உற்று பார்க்கிறேன். அவன் மீது பல கோடி கண்கள், ஆனால் என் கண்களோ அவன் ஒருவன் மீது. ஆம், உண்மைதான், அவன் எட்டாத தூரத்தில் இருக்கிறான். ஆனால் என் காதல் அந்த தூரத்தையும் கடந்து விடும் அல்லவா? கண்டிப்பாக கடக்கும். ஏனெனில் என் காதல் அவனுக்கானதல்லவா? அதனால் அது அப்படிதான் இருக்கும். வாவ் ஜங்குக்கா, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எப்படிலாம் ரசிக்கிற? இது வரைக்கும் நீ ஒரு கவிதை கூட எங்களுக்காக எழுதுனது இல்லையே. உனக்காக தான் டே எழுதுனேன். என்ன ஜங்குக்கா? ஒன்றும் இல்லை டே, ஒன்றும் இல்லை. உன் கவிதையை படித்தா எனக்கு என் லவ் ஸ்டோரி ஞாபகம் வருது. அதாவது நீயும் ஒன் சைட் லவ்வர், நானும் ஒன் சைட் லவ்வர். இப்போ தான் நம்ம லவ் சக்ஸஸ் ஆகுமோ? நீ மனசு வச்சா கண்டிப்பாக ஆகும் டே. என்ன ஜங்குக்கா? அது சாப்பாடு வந்துட்டு சாப்பிட்லாமா? ஆமாம்ல, இந்த ஜிமின் எங்கே போய் தோணுதான்னு தெரில. அவன் வருவான் லேட்டாக, கடலெல்லாம் போட்டு. நம்ம அதுக்குள்ளே சாப்பிட்றலாம், வா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் லேட்டாக அப்படியே ஜிம்முன்னு வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். அப்படியே 2 பேர் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அன்றைக்கி அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ நைட் டைம் ஆகிடுச்சு. ஜங்குக், ஜிமின்ட்டு அவங்க 3 பேருமே ரூமில் தான் தூங்கிட்டுருக்காங்க. அந்த ரூமில் கிளாஸ் டோர் ஒன்று இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கர்டன்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அது வழியாக நிலா வெளிச்சம் அழகாக அந்த ரூம் ஃபுல்லாக கவர் பண்ணுது. அந்த ரூமையே ரொம்ப அழகாக ரொம்ப ப்ளசண்ட்டாக மாற்றுது. டேங் தான் அந்த டோர் பக்கத்தில் படுத்திருப்பான். ஸோ அந்த லைட்டு அவனை தூங்கவே விடலை. ப்ளஸ் அதோட ஜங்குக் சொன்ன அந்த கவிதையும் டேங் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த நிலவை பார்த்துட்டு ஜங்குக் சொன்னதை நினச்சி பார்க்குறான். ஒரு மாதிரி வெக்கப்படுறான். அவனோட ஆளை பற்றி நினச்சி பார்க்குறான். திருப்பியும் கவிதை நினைக்கிறான், நிலவை நினைக்கிறான், அவனோட ஆள் நினைக்கிறான். ஸோ இப்படியே மாற்றி மாற்றி நினச்சி பார்க்குறான். தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை மூடுறான். நிலா அழகாக தெரியுது அவன் கண் முன்னாடி. ஸோ அப்படியே பேக்ரவுண்டில் ஜங்குக் சொன்ன கவிதை ஒவ்வொரு வரியாக மெதுவாக ரொம்ப ஸ்லோ மோஷனில் போட்ட மாதிரி மெதுவாக ஓடுது. ஸோ அவன் அப்படியே அவனோட ஆளோட ஃபேஸை நினச்சி பார்க்குறான். அந்த ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகுது. வேறு ஏதோ ஒரு ஃபேஸ் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலாவில் தெரிய ஆரம்பிக்குது. டேங் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ட்ரை பண்ணுறான். கடைசியில் அந்த ஃபேஸை பார்த்துடுறான். அந்த ஃபேஸை பார்த்த உடனே டேங் ஒரு மாதிரி ஷாக் ஆகி கண்ணை முழிச்சிடுறான். கண்ணை முழிச்சிட்டு அந்த நிலாவை பார்க்குறான். அந்த நிலா எப்போதும் போல் அழகாக ஒயிட்டாக மட்டும் இருக்குது. பட் அந்த ஃபேஸ் தெரியல. டேங் திரும்பி ஜங்குக்கை பார்க்குறான். சென்டரில் ஜிமின் இருக்கான். டேங் திரும்பி லைட்டாக எழுந்திரிச்சு ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கை பார்த்துட்டு அந்த நிலாவையும் பார்க்குறான். திரும்பவும் ஜங்குக்கை பார்க்குறான், நிலாவை பார்க்குறான். மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கான். இப்படி மாற்றி மாற்றி பார்த்துட்டு டேங் ஒரு கன்ஃபியூஷன்லேயே படுக்கிறான். படுத்துட்டு என்ன நடக்குதுங்க? நானா லூஸா? இப்படிலாம் கனவு வருது? சி டேங், பைத்தியம் மாதிரி பண்ணாத. என்ன நினச்சிட்ருக்க நீ உன் மனசில்? அவன் ஏதோ கவிதை சொன்னனால அவன் நினைப்பிலே இருப்பியா? பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு டேங் படுக்கிறான். டேங் கனவுல பார்த்தது ஜங்குக்கோட ஃபேஸை தான். இப்போது அப்படியே ஜங்குக்கிட்ட போனால் ஜங்குக் அப்படியே லைட்டாக கண்ணை திறக்கிறான். கண்ணை திறக்கும்போது அவனுக்கும் நிலா அழகாக தெரியுது. நிலாவை விட டேவோட முகம்தான் அந்த நிலாவில் ரொம்ப ரொம்ப அழகாக தெரியுது. ஜங்குக் நிலாவையும் நிலாவில் தெரியுற டேங் ஃபேஸையும் பார்த்துக்கிட்டே அவன் பின்னாடி அவன் எழுதின அந்த கவிதையை
திரும்ப 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 சொல்லி பார்க்குறான். இன்னும் டேங் மேலே லவ் அதிகமாகுது. அவன் லைட்டாக டேங் எந்திரிச்சு பார்த்துட்டு அவன் தூங்கிட்டான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு படுத்துடுறான். படுத்துட்டு அவன் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறான். பட் அவனுக்குள்ளே நிறைய தாட்ஸ் ஓடுது. அதில் டேங், என்னை மன்னிச்சிரு, எனக்கு தெரியும் உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு உன் மேலே நிறைய உண்டு. அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதை சொல்லாமல் இருக்கலாமான்னு தெரில. பட் எனக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும். நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அது போதும். டேங், நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே அப்படியே விடியுது. அப்படியே அந்த பெட்ரூமுக்கு போனால் அந்த கர்டன்ஸ் ஓப்பனில் இருக்கனால சன்லைட் ரூம்குள்ளே நல்லா வருது. டேங் மூஞ்சிலேயே அது அடிக்குது. ஜிமன் வந்து நைட்டு படுத்திருந்த போஸை விட்டுட்டு அப்படியே கிராஸ் பொசிஷன் வந்துடுறான். தலை ஜங்குக் மேலேயும் கால் டேங் மேலேயும் படுத்திருக்கான். ஜங்குக் அப்படியே குப்புறப்படுத்திருக்கான். ஸோ அவன் ஃபேஸில் வந்து சன்லைட் படலை. ஜிமன் ஒரு குஷன் எடுத்து அவன் ஃபேஸில் வச்சுட்டு சன்லைட் அவன் மூஞ்சில் படாத மாதிரி கவர் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே தான் மாட்டிக்கிறான் சன்லைட்டில். நிறையா நேரம் ஜங்குக்கும் டேங் தான் ஒன்றா தூங்குவாங்க. அந்த நினப்புலையே டேங் வந்து ஜங்குக்கா எங்கே இருக்க? அந்த கர்டனை க்ளோஸ் பண்ணு, என் மூஞ்சிலே வெயில் அடிக்குது. ஜங்குக்கா எந்திரி. என்னது இது, என் மேலே இவ்வளோ வெயிட்டாக இருக்கு? டே ஜிம்மன் நாயே, எந்திரான். டே எந்திரான். மச்சான் விட்றா, தூக்கம் வருது. டே காலை எடுறா, வலிக்குது. மச்சான் சும்மா இருடா. டேய் மயிறு, கால் எடுறா. எங்கடா காலை போட்டு வச்சிருக்க? என் வாழ்க்கையே நாசம் பண்ணிடுவான் போல. கால் எடுறா. அம்மா, என்னாச்சு? டே எங்கே இருக்க? பெட்டுக்கு கீழே என்னடா பண்ணிகிட்ருக்க? இந்த நாய் என்னை உதச்சிட்டான் தங்குக்கா. இந்த நாயா? டே ஜிம்மன், நாய் எழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பிடிச்சி தள்ளி விடுறான். ஜிம்மனும் உருண்டு போய் அப்படியே கீழே விழுவுறான். ஐயோ, எவன்டாவன் என்னை கீழே தள்ளி விட்டவன்? என்னடா நினச்சிட்ருக்கீங்க? எவன்டாவன்? டே தங்குக்கா, நீயா? பச்சை துரோகி, எச்ச பயலே, எதுக்குடா நான் இப்போ கீழே தள்ளி விட்ட? ஏது நான்? எதுக்குடா நீ டேங் கீழே தள்ளி விட்ட? நான் எப்படா அவனை தள்ளி விட்டேன்? கிழிச்ச நாயே, காலை எழுடானா எட்டி உதைக்கிற. ஓ மச்சான், அது நீயா? டே சாரிடா, நான் கூட பைக்கு கிக்கருன்னு நினச்சேன். கிக்கரா? மவனே, எக்கு தப்பாக கிக் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்க, என் வாழ்க்கை என்ன ஆகுறதுடா? அது சரி விடு, அதெல்லாம் ஆகலைல்ல, அப்புறம் என்ன? இது டேய் ஒத்த வாங்காத கிறிஸ்டேந்திரி. டேய் அதான் ஏற்கனவே உதச்சிட்டியா, அப்புறம் என்ன? எந்திரா, டைம் ஆச்சு. போங்க சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, வெளியில் போகலாம். வெளியிலையா? மச்சான் இங்கே போகிறேன். என்னது? இந்த பெட்டு. ஆமாம் பெட்டு. இவ்வளோ புசுக்குன்னு இருக்கு. என்னது? அதாவது ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக உட்காந்தா உள்ளே போகுதுல்ல? உட்காந்தா உள்ளே போதா? இங்கே பார். ஜிங் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜிவன் ஏறி அந்த பெட்டில் குதிச்சு காட்டுறான். டே என்னடா, என்ன சின்ன பிள்ளையா நீ? நில்லு, என்ன வேணும் உனக்கு இப்போ? எவ்வளோ சாஃப்டாக புச்சுக்குன்னு இருக்கு இந்த பெட்டு. கொஞ்ச நேரம் தூங்குவோமே, சொருப்பாலே அடிப்பேன். இங்கே வந்தது வெக்கேஷனுக்கு, அதுவும் ஹாஃப் ரேட்டில் வந்திருக்கோம். இருக்க எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணோம். படுத்து தூங்குறேன், பிடுங்குறான், ஏதாவது பண்ணேன். மச்சான் அதை தான் சொல்கிறேன், பெட்டில் படுத்து தூங்குவோம், அதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். அதுக்கும் காய்ச்சி கொடுத்துருக்கோம்ல. மரியாதையா எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, இல்லை தூக்கிட்டு போய் பாத்ரூமில் போட்டு லாக் பண்ணி விட்டுருவேன், சரியா?
இதுக்கு நானே போய் ஃப்ரெஷ் ஆகிப்பேன்டா. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ் ஆகிறான். டேயாங்னால ஜேகேவை ஃபேஸ் பண்ண முடியல. ஜேகேவை தவிர மற்ற எல்லா இடத்தையுமே பார்க்குறான். ஜேகே டேயாங்கை பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்மெயிலோட எந்திரிச்சு போகிறான். எந்திரிச்சு போய் அவன் சீனரிஸ் பார்த்துட்ருக்கான். இப்போது டேயாங் தான் ரொம்ப கன்ஃபியூஷனாக ரொம்ப தயக்கத்தோடு எந்திரிச்சு ஜேகே பக்கத்தில் போய் நிற்கிறான். ஜேகேவே ஒரு மாதிரி உத்து பார்த்துட்ருக்கான். இப்போது ஜேகே தான், என்னாச்சு டேயாங், ஏன் அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை ஜேகே, ஏதோ வித்தியாசமாக தெரிகிற. வித்தியாசமாவா? மூஞ்சில் எதுவும் இருக்கா என்ன? இல்லை இல்லை இல்லை, மூஞ்செல்லாம் நல்லா தான் இருக்குது. தெரில, ஏதோ வித்தியாசமாக இருக்க. ஓ, அது நைட்டு சரியாக தூக்கம் இல்லட்டான், ஸோ அதான். உனக்குமா? உனக்குன்னா நீயும் சரியாக தூங்கலையா? ஆமாம் ஜேகே, என்னன்னு தெரில, ஒரு மாதிரி புது இடம் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான். எனக்கும் இந்த இடம் செட் ஆச்சா நானே தெரில, பட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம், இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை ஒன்று சொல்கிறேன். என்ன டைம்? ஒன்றும் இல்லை, இடம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம், அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே நின்று சீனரிஸ் பார்த்துட்ருக்காங்க. பட்டே ஜேகேவே பார்த்துட்ருக்கான். ஜேகே இது எதையுமே கண்டுக்காமல் சீனரிஸ் பார்த்துட்ருக்கான். இப்போது ஜிமன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, ஜீம் பூம் பா, ஹியர் கம்ஸ் த ஹீரோ. ஏய், என்னடா பண்ணுறீங்க? நான் ஃப்ரெஷ் ஆகிட்டேன், போங்க போங்க. அடுத்து யார்? என்னடா ஒருத்தனையும் க்யூவில் காணும், போங்கடா சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வாங்கடா, வெளியே போகலாம். நீங்கள் அங்கே நின்று என்னடா வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க? போய்ட்டு சீக்கிரமாக வேலையை பார்த்துட்டு வாங்கடா, நின்று கதை பேசிகிட்டு இருக்கானுங்க. ஏய், என்ன ஃப்ரெஷ் ஆகிட்டேன்னு ஆட்டமா? அந்த மண்ணை பார்த்தல தூக்கி போட்டு புரட்டிடுவேன். ஆமாம், சார் பெரிய ரெஸ்லரு, என்னை தூக்கி போட்டு புரட்டுறதுக்கு தான் வந்தார். போடாடே படா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் ஒரு துண்டை கட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கான். பொட்டே ஜிமன் கிட்டே வந்துட்டு, மச்சான். எஸ் மச்சான், டெல் மீ. துண்டுக்கு கீழே ஏதாவது போட்டிருக்க? சீச்சி, அப்படிலாம் தப்பாக நினச்சிட்டியா என்னை பற்றி? ஐ எம் அ ஃப்ரீ பேர்ட். ஓ, ஃப்ரீ பேர்டா? டோர் ஓப்பனில் இருக்குது தெரியும்ல, மெயின் டோரா? சீச்சி, இதோ பால்கனி டோர். அதுதானடா, பார்த்துக்கலாம். வெளியில் 4-5 பொண்ணுங்களை பார்த்தேன். உண்மையாக மச்சான் சொல்கிற? அப்போ இது ஷோ டைம் ஆச்சே, அதனால தான். டே 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 துண்டு 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 குடுறான். டே 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 ஐயோ பைத்தியக்காரன், ஐயோ 4 பொண்ணு வேறு இருக்கேன் நான், அதை பார்த்துட போகுது. மச்சான், ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் லவ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு டேங் ஜிம்மனோட துண்டை அவுத்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறான். இங்கே ஜிம்மன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பெட்ஷீட்டை எடுத்து கவர் பண்ணிக்கிட்டு சுற்றிட்டுருக்கான். ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜேகே அப்போ தான் ரெஸ்ட் ரூம் உள்ளே போயிருப்பான், லாக் பண்ணியிருக்க மாட்டான். டேங் ஒரு அவசரத்தில் உள்ளே ஓடிடுவான். உள்ளே போனால் ஜேகே ஹாஃப் நேக்டாக நிற்கிறான். ஸோ அவன் கீழே பேண்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு மேலே டிஷர்ட் இல்லாமல் நிற்கிறான். டேங் ஒரு ஆர்வத்தில் உள்ளே ஓடினால இதை கவனிச்சிருக்க மாட்டான். பட் டேங் இப்படி அவசரமாக உள்ளே வரதை பார்த்துட்டு அவன் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி பேண்ட்டை ரிமூவ் பண்ணுற போஸ்ட்லேயே நிற்கிறான். டேங் இதை பார்த்துட்டு, சாரி ஜிக்கி, சாரி, நான் ஏதோ ஒரு நினப்பில் உள்ளே வந்துட்டேன், நான் ஜிமன் கூட விளையாண்டுட்டு இருந்தேனா, ஸோ அதனால். டே ஒரு நிமிஷம், உனக்கு என்னாச்சு? இல்லை, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்க. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எத்தனையோ தடவை இந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீ என்ன ட்ரௌசரோடலாம் பார்த்துருக்க, இதுக்கேண்டா இப்படி குதிக்கிற? ஆமாம்ல, ஏன்? இல்லைடா சாரிடா, நான் வெளியே போகிறேன், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சீக்கிரம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா. என்னாச்சு எனக்கு, புதுசாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டேங்கே பார்த்துட்ருக்கான். டேங் ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வந்துட்டு, டேங் என்ன பண்ண நீ இப்போது?
லூசா, நீ இப்படி தான் ரெஸ்ட் ரூம்குள்ளே போவியா? அது சரி, ஜேகே கேட்ட கொஷினும் கரெக்டு தானே. அவனை நிறையா வாட்டி நான் ட்ரௌசரோட ஷர்ட் இல்லாமல் பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு எதுவும் ஆனதில்லை, இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சிட்ருக்கான். ஸோ அப்படியே அவனுக்கு ஆப்போசிட்டில் ஜிமின் அந்த பெட்ஷீட்டை கவர் பண்ணிவிட்டு 2 கையையும் ஹிப்பில் வச்சுக்கிட்டு கோவமாக டேங்கை பார்த்துட்டு நிற்கிறான். இப்போ டேங், மச்சான் ரொம்ப அழகாக இருக்கடா இந்த காஸ்டியூமில். கிழிப்பாங்க அவனே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரூமை சுற்றி வந்து விளாண்டுட்ருக்காங்க. ஸோ அதே டயத்தில் ஜேகேவும் ரெடி ஆகிட்டு வந்துடுறான். டேவும் அதுக்கப்புறம் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரான். ஸோ 3 பேருமே சாப்பிட்றதுக்காக கேஃபட்டேரியா போகிறாங்க. கேஃபட்டேரியா போயிட்டு ஆர்ட்ரு பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போவும் ஜிமன் வேறு ஒரு பொண்ணை பார்த்துட்டு பாய் பாய் டாட்டா சி யூ, நான் வேறு பொண்ணை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். டேங்கும் ஜேகேவும் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. டேக்கு வந்து இப்போ எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஜங்குக் வித்தியாசமாக இருக்கான், ஜங்குக் கூட சாப்பிட்றது வித்தியாசமாக இருக்குது, ஜங்குக்கை பார்க்குற விதம் வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே அவனுக்கு வித்தியாசமாக தெரிய ஆரம்பிக்குது. அவன் ஒரு மாதிரி நர்வஸாக ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் மேலே அவன் சாப்பிட்ற சாப்பாடெலாம் விழுந்துருது. இதை பார்த்துட்டு ஜங்குக், டே என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி மேலே சாப்பாடை கொட்டிக்கிற, இந்தா டிஷ்யூ தொட ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ எடுத்து கொடுக்குறான். டேங்கும் அந்த டிஷ்யூவை வாங்குகிறான். வாங்கும்போது அவனுக்கு நேற்று ஜங்குக் கவிதை எழுதுனதான் ஞாபகம் வருது. ஸோ அவன் அந்த டிஷ்யூவை பார்த்துட்டு ஜேகேவை பார்க்குறான். ஜேகேவை பார்த்துட்டு டிஷ்யூவை பார்க்குறான். ஜேகே புடிடா, வாங்கி தொடடா அப்படிங்கிற மாதிரி அந்த டிஷ்யூவை நீட்டிகிட்டே இருக்கான். டிஷ்யூவை வாங்கி அவன் ட்ரெஸ்ஸில் இருக்க ஃபுட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கான். ஜேகே எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டுட்ருக்கான். பட் டேக்கு தான் என்னென்னமோ மைண்டுக்குள்ளே ஓடுது. அவன் மைண்டில் என்ன ஆச்சு எனக்கு, ஏன் நான் இவனை இப்படிலாம் பார்க்குறேன், ஐயோ புத்தி கெட்ட மூளையே, உனக்கு என்ன தான் ஆச்சு, இவன் நம்ம ஜங்குக்கா, நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்டு, நீ என்ன இவன் மேலே இப்படிலாம் தாட்ஸ் கொடுக்குற, ஐயோ இதெல்லாம் ரொம்ப தப்பு, இப்படிலாம் கொடுக்கக்கூடாது, சரியா புரியுதா? அவன் என் ஃப்ரெண்டு மட்டும்தான். பல வருஷமாக நான் அவனை அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ போய் நான் அவன்கிட்ட ஜங்குக்கான்னு அவனில்ல, அதை எப்படி நான் சொல்ல முடியும், இந்த வார்த்தையை நான் எப்படி சொல்ல முடியும்? அவன் ஏதாவது தப்பாக எடுத்துக்கிட்டானா? என்னால் முடியாது. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் சத்தியமாக என்னால் இருக்க முடியாது. ஐயோ புத்தி கெட்ட மூளையே, நான் லவ் பண்ணுறது இவனை இல்லை, அவனை எனக்கு காட்டு, அவனை எனக்கு அழகாக காட்டு, இவனையே எனக்கு காட்டுற, இவன் என் ஃப்ரெண்டு, உனக்கு சொல்கிறது புரியுதா புரியலையா? டேங் 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 சொல்லு ஜங்குக்கா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் ஏதோ சாப்பிட்டேன். என்ன யோசிச்சிட்ருக்க? ஒன்றும் இல்லை, நான் இதை பற்றியும் யோசிக்கல, நான் யாரை பற்றியும் யோசிக்கல. ஏய் இருடா, என்னன்னு தானே கேட்டேன். சரி விடு, இன்னைக்கு ஈவினிங் சன்செட் பார்ப்போமா? சன்செட்டா? ஆமாம், நேற்று மிஸ் பண்ணிட்டோம், இன்றைக்கி ஈவினிங் பார்ப்போமா? ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அதுக்கு நான் எல்லாமே அரேஞ்ச் கூட பண்ணிட்டேன். அரேஞ்ச் பண்ணுறியா? அப்படி என்ன பெருசாக ஒன்றும் இல்லைடா, விரிக்கிற ஷீட்டு, அதுக்கப்புறம் இந்த சன்கிளாஸஸ், சன்ஸ்க்ரீன், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஜங்குக்கா, பார்க்கலாம். அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? அது வரைக்கும் இங்கே தான் இவ்வளோ நிறைய இடம் இருக்கே, வா போய் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் டேங்கும் ஜாலியாக அந்த இடத்த சுற்றி பார்த்துட்ருக்காங்க. செம்ம ஹாப்பினஸோட ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு வம்பிழுத்துட்டு இப்படியே தான் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்ருக்காங்க. இப்போது திடீர்னு டேங், ஜங்குக்கா என்னாச்சு? ஆமாம், நம்ம கூட ஒரு வெத்து வெயிட்டு வந்துச்சு, அது எங்கே? ஜிம்மனா, அவன் ஏதாவது ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருப்பான். பொண்ணு பின்னாடியா? காலையில் போன வேண்டாம், மத்தியானமே ஆச்சு, சாப்பிட கூட வரல. அதெல்லாம் அவன் எப்படி சாப்பிடாம இருப்பான்? அவன்லாம் நல்லா சாப்பிட்ருவான், நீ கவலைப்படாத. வா அங்கே பாரு, அந்த இடம் அழகாக இருக்குல்ல, அங்கே போவோம், அங்கே போய் ஃபோட்டோஸ் எடுப்போம், வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஜங்குக்கும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு அப்படியே அந்த நாள் ஃபுல்லாக வெளியில் ஜாலியாக ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க.
கரெக்டாக சன்செட் பார்க்குறதுக்கு டைம் வருது. ஜங்குக்கு வந்து எல்லாருக்கும் முன்னாடி சீட்டில் நான் தாண்டா இடம் போடுவேங்கிற மாதிரி போய் அழகாக ஒரு மரத்தடியில் சன்செட் பார்க்குறதுக்கு இடத்த ரெடி பண்ணுறான். ரெடி பண்ணிட்டு டேங்கை அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறான். டேங்க்கு அந்த இடத்த பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒரு மாதிரி ரொமான்டிக் ஃபீல் கொடுக்குற இடம் மாதிரி இருக்குது. அவனால் சொல்லவே முடியல, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. செம்ம ஹாப்பியாக உங்களுக்கா செம்மையாக இருக்க இடம். ஏய் ரசிகன் தாண்டா நீலாம். உனக்கு வரப்போறவ கொடுத்து வச்சாதான். எங்கே இருக்காளோ என்ன பண்ணிகிட்ருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டே டேங் போய் அங்கே உட்காடுறான். ஜேகேவும் எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கான். ஜங்குக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போய் டேங் பக்கத்தில் உட்காடுறான். 2 பேருமே ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகான சன்செட்டை ரசிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக காமாக சைலண்ட்டாக இருக்குது அந்த இடமே. ஆனால் டேங்க்கு அவனோட சைடு ஐஸில் என்னமோ டிஸ்டர்ப் ஆகுது. அவன் ரொம்ப நேரமாக சன்செட்டை மட்டும்தான் பார்க்குறான். பட் என்னமோ ஒன்று சைடு ஐஸில் அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. என்ன கருமண்டா அதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு லவ் பேர்ட்ஸ் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. டேங்க் அதை பார்த்தோன்னே செம்ம காண்டாகுது. பாரு 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 என்னெல்லாம் பண்ணுறானுங்க பாரு. பீச்சுக்கு வந்து இப்படி தான் பண்ணிகிட்ருப்பானுவா? சி நான்சென்ஸ். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஏண்டா அப்போ திடீர்னு தண்ணிக்குள்ளே விழுந்த பள்ளி மாதிரி துடிக்கிற? இல்லை ஜங்குக்கா, அங்கே பாரு என்ன பண்ணிகிட்ருக்கானுங்க பப்ளிக் பிளேஸ்லன்னு. என்னடா பண்ணுறானு? அது அவங்களோட கடமை, அவனுங்க பண்ணிக்கிறானுங்க. கடமையா? ஆமாம், லவ் பண்ணுறப்ப இப்படிலாம் பண்ண மாட்டாங்களா என்ன? பண்ணுவாங்க தான், அதுக்குன்னு பப்ளிக் பிளேஸ்லையா? இதெல்லாம் அநியாயம். அவனுங்க இஷ்டம், அவனுங்க எப்படி வேணா இருப்பானுங்க. அதுவும் சரிதான். உண்மையை சொல்லு, உனக்கு வயிற்றெரிச்சல் தானே? உண்மையை சொல்லுனா வயிற்றெரிச்சல் தான். எனக்கும் ஒரு ஆள் இல்லையே, நான் அப்படி கிஸ் பண்ண முடியலன்னு எனக்கும் வயிற்றெரிச்சல் தான். என்ன உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு டேங்கோட ஷோல்டரில் கையை போட்டு டேங் கிட்ட போயிட்டு டேங் ஃபேஸை திருப்புறான். டேங் ஃபேஸை திருப்பி ஜங்குக்கு அவன் ஃபேஸை க்ளோஸில் கொண்டு போய் உண்மையை சொல்லு, அப்படியா தனியாக இருக்கோன்னு உனக்கு ஃபீல் ஆகுதா? சொல்கிறா, ஃபீல் ஆகுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். டேங் என்ன பேசுறதுனே தெரியாமல் ஜங்குக்கோட ஐஸையும் லிப்ஸையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கான். ஜங்குக் டேங்கோட லிப்ஸை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். 2 பேருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஸ்டன்ஸை கம்மி பண்ணுறாங்க. அவங்க 2 பேர் லிப்ஸுக்கும் இடையில ஒரே ஒரு இன்ச் தான். அப்பன்னு பார்த்து அங்கிள் அங்கிள் இங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸ். ஜங்குக்கும் டேங்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆகி 2 பேருமே தள்ளி வந்துடுறானுங்க. தள்ளி வந்துட்டு 2 பேரையுமே ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. இப்படி பார்த்துட்ருக்க அதே டயத்தில் அங்கிள் அங்கிள் என்ன பாப்பா வேணும் உனக்கு? அங்கிள் அதுதான் இதோ அந்த பால் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் எடுத்து தரீங்களா? எனக்கு ஹைட்டு பத்தலை ப்ளீஸ் அங்கிள். அந்த பாலா இருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எந்திரிச்சு போய் அந்த ஒரு பால் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறான். திரும்பியும் டே பக்கத்துலேயே உட்காடுறான். பட் அவனுக்கு ஒரு மாதிரி இப்போ ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. 2 பேருமே ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிவிட்டு வேறு டைரெக்ஷனில் பார்த்துட்ருக்காங்க. 2 பேருமே கையை போட்டு செம்மையாக பேசிஞ்சிட்ருக்கானுங்க. என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறது, இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேர் மனசுக்குள்ளேயும் ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படியே பின்னாடியிலேருந்து இன்னொரு வாய்ஸ் கேட்குது. மச்சான்ஸ், இங்கே பாருங்கடா, வாங்க ரூமுக்கு போகலாம். யார் அது? ஜிமன். ரூமுக்கா? ஏன்? சன்செட் பார்க்க தானே வந்தீங்க, பார்த்துட்டீங்கல்ல, கிளம்பி வாங்க ரூமுக்கு போகலாம். நான் ரூமில் மஜாவாக நினச்சிருக்கேன், சீக்கிரம் வாங்க. வரோம். ஜங்குக் போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்களும் அப்படியே ரூமுக்கு போயிடுறாங்க. 2 பேருமே ரூமுக்கு போகிற வழியில் ஒன்றுமே பேசிக்கல. ஒரு மாதிரி தனித்தனியாகவே நடந்து போகிறானுங்க. நடந்து போகும்போதே அவங்களுக்குள்ள நிறைய தாட்ஸ் ஓடிட்டுருக்கு. ஜங்குக்கு வந்து போச்சு, இதெல்லாம் போச்சு, நாசமாக போச்சு,
இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாவது இருந்துச்சு, இப்போ ஒன்றுமா ஒரு மயிரும் இருக்காது. ஏன் ஜங்குக்கா அப்படி பண்ண? அறிவே இருக்காது அவனுக்கு. போச்சு. இந்த பக்கம் டேங். என்ன டேங் ஆச்சு உனக்கு? அவன் ஃப்ரெண்டு டேங். என்ன தான் பண்ணுற டேங் நீ? அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் அசிங்கமாக இருக்கும் டேங். ஐயோ கொடுமை, எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குதோ? அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இதே மாதிரி யோசிச்சுட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போய் பார்த்தா ஜிமின் நிறைய சரக்கு பாட்டில் வாங்கி வச்சுருக்கான். அவ்வளோ சரக்கு பாட்டில் இருக்குது. ஜங்குக்கும் டேங்கும் உள்ளே வந்த உடனே ஜிமின், டடா பார்த்தீங்களா எப்படி சமல்ல? ஐயா அவ்வளோ கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணண்டா. இது ஏன்டா கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணுற? ரிசப்ஷனில் கேட்டால் அவங்களே தருவாங்க. ஐயோ பங்கம் பண்ணுறானே. டேய் அது 1 2 தருவானுங்க, இத்தனை 10 12 தருவானுங்க. தருவானுங்க. சரிடா வாங்கடா குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே செம்மையாக குடிக்கிறானுங்க. அதுலேயும் டே தான் அவன் லிமிட்டை தாண்டி போய் குடிச்சிட்ருக்கான். செம்மையாக குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுக்கு ஃபேஸ் எல்லாம் அப்படியே லைட்டாக ரெட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை பார்த்துட்டு ஜங்குக் அவனை குடிக்க வேணான்னு சொல்லி நிறுத்துறான். டே நிறுத்துறா, இவ்வளோ குடிக்காதடா. போ. யார் நீ? என்னை ஃபஸ்ட்டு விடு, எனக்கு குடிக்கணும், இன்னொரு பாட்டில் வேணும். ஏய் அது ஒன்று தான் கடைசி பாட்டில், எனக்கு வேணும். சுமார் எடுக்காத, சுமார். டே ஜிம்னா அவனை பாடுறா, குடிச்சிட்டே இருக்கான்டா. டே ஜிம்னா அப்படின்னு ஜேகே கூப்பிட்டு திரும்பி பார்க்குறான். ஜிமின் ஃப்ளாட் ஆகி ரொம்ப நேரம் ஆகுது. இதை ஜங்குக் பார்த்துட்டு, ஒரு டிக்கெட் அவுட்டா? இந்த டிக்கெட்டு நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுதே. என்ன இவன் தாவக்கலையை கவுத்து போட்ட மாதிரி படுத்துருங்க. ஐயோ ஏய் உனக்கு என்னடா பிரச்சனை? நான் குடிப்பேன்டா. ஏன் வாய், ஏன் சரக்கு, ஏன் வயிறு, நான் குடிப்பேன், எத்தனை வேணால் குடிப்பேன். உனக்கு என்னடா? உன் வாய் உன் வயிறு தான், ஆனால் அது உன் சரக்கு இல்லை. எனக்கு சரக்கு வேணும், குட்ரா. ஏய் தள்ளிப்போ மேன், சரக்கு எந்த? டேங் நீ லிமிட்டை மீறி ரொம்ப போயிட்டுருக்க, நிறுத்து, அவ்வளோதான், இதுக்கு மேலே குடிக்காத. டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிகிட்டே இருக்கான். பட் டேங் அப்படியே பாட்டம்ஸ் படிக்கிறான். ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு அந்த பாட்டிலை அப்படியே ஜங்குக்கிட்ட தூக்கி போட்டுட்டு, குடிப்பா தம்பி குடி, உனக்கு சரக்கு வேணும்னால அதில் இருக்குப்பா, குடி சரக்கு. இதில் அப்படியே குத்துனானு வை. குத்திடுவியா? என்ன குத்திடுவியாடா? என்ன குத்திடுவியா அப்படின்னு சொல்லிட்டு டேங் ஜங்கு கிட்ட போகிறான். அவன் ஃபேஸ்க்கு முன்னாடி அவன் ஃபேஸை ரொம்ப க்ளோஸாக கொண்டு போகிறான். ரொம்ப க்ளோஸாக கொண்டு போயிட்டு சொல்கிறா, என்னை குத்திடுவியா? என்னை குத்திட்டு நீ மட்டும் இருந்துருவியா? கொன்றுவான் உன்னை. என்னது கொன்றுவியா? என்ன ஏண்டா நீ கொல்றா? என்ன ஏண்டா நீ யாரா? எனக்கு நான் யாரா? நான் யாரா? என்ன பார்த்தா நான் யாருன்னு கேட்குற? நான் யாராடா? நான் யாரா? நான் தான் எல்லாம் உனக்கு நான் மட்டும்தான் எல்லாம். தெரியுதா? புரியுதாடா? பன்னி மூஞ்சி வாயாவா? என்ன பண்ணிங்கிறியா? பைத்தியம், அது பன்னி இல்லை, பன்னி மூஞ்சி வாயா. க்யூட் பன்னி யாராவது பன்னின்னு சொல்லுவாங்களா? சொல்லு நீயா சொல்லு. சொல்லலாம். ஒன்றை போய் யாராவது அப்படி சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மேலே வாங்கி விழுந்துடுறான். இப்போது ஜங்குக் அப்படியே அந்த ஃப்ளோரில் படுத்துடுறான்.
ஜங்குக் அந்த ஃப்ளோரில் விழுந்திருக்கான். ஜங்குக் மேலே டே. இப்போ டேவை ஜங்குக் பார்த்துட்டு, பாப்பா ஐ ஐ ஐ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மயங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் டேங் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறான். அவனுக்கு எந்திரிக்கும் போது செம்ம ஹெட் பெயின். அவனால் சுத்தமாக முடியல. அவன் தலையை பிடிச்சிக்கிட்டே, என்னடா அது இப்படி தலைவலிக்குது, அத்தனை ரவுண்டாக போனோம், ஐயோ இந்த கபோதி எந்த சரக்கு வாங்கிட்டு வந்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டேங் ஜங்குக் மேலே கையை வச்சு போட்டு அவனை அமுக்கிட்டு எந்திரிக்கிறான். இதில் ஜங்குக்கும் எந்திரிச்சிட்றான். யாரா அதை போட்டு என்ன அப்படி அமுக்குறது, என்ன இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் ஜங்குக்கும் எந்திரிக்கிறான். ஸோ இப்போது டேங்கும் ஜங்குக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் செம்ம க்ளோஸில் இருக்கானுங்க. 2 பேருமே மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது 2 பேர் ஃபேஸுமே செம்ம கிட்ட இருக்குது. 2 பேருமே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி பேச்சு மூச்சு இல்லாமல் 2 பேர் ஃபேஸையும் பார்த்துட்ருக்காங்க. ஒரு குட்டி ஐ கான்டாக்ட் மெயின்டைன் ஆகுது. அது அப்படியே கொஞ்சம் நேரம் வருது. ஸோ அப்போது சைடில் யாராவது இருக்கீங்களாடா, ஏன் வீட்டு சரக்குடா அது, இவ்வளோ மட்டமாக இருக்குது, இவ்வளோ சைடு எஃபெக்ட் கொடுக்குது, ஐயையோ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறான். ஸோ அப்போது தான் 2 பேருமே ரியாலிட்டிக்கு வந்துட்டு தள்ளி வராங்க. தள்ளி வந்துட்டு இப்போது ஜங்குக் தான் அந்த மயிறு கேள்வியெல்லாம் நாங்கள் கேட்கணும், எங்கடா போய் வாங்கிட்டு வந்த சரக்கு, சரக்கு கருமோ, டே மச்சான் நானும் அதே நிலமையில தான்டா இருக்கேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீடா. ஹெல்ப் மீ மயிறு மண்ணாங்கட்டி, எந்திரிச்சு வந்தேன்னு வை மிதிச்சே கொண்டுருவேன், ஐயோ படுத்துறானுங்களே, யாராவது என்ன காப்பாற்றுங்களேன், காப்பாற்றுவாங்க, தூக்கி போட்டு மிதிப்பாங்க. நான் உன்னை நம்பி சரக்கு குடித்தேன் பாரு, ஐயோ எனக்கு என்னென்னமோ பண்ணுறே. சரி ஓகே, நான் போய் ஃபஸ்ட்டு ஏதாவது இதுக்கு ரெமெடி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிட்டு இதுக்கு ரெமெடிலாம் ரெடி பண்ணிட்டு வந்து ஸோ 3 பேருமே அதை குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகுறாங்க. ஃப்ரெஷ் ஆன பிறகு ஓரளவுக்கு எல்லோரும் நார்மல் ஆகுறாங்க. ஸோ அப்படியே திரும்பவும் இன்றைக்கான டேக்கான ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. பட் இன்றைக்கி ஜிம்மன் வந்து ஜங்குக் அண்ட் டேங் கூடயே தான் இருக்கான். வந்ததுலேருந்து இன்றைக்கி தான் அவன் அவங்க கூட இருக்கான். ஸோ இதே மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு கேங் ஆஃப் கேர்ள்ஸ் வராங்க. அதில் ஒரு பொண்ணுக்கு ஜேகேவை ரொம்ப பிடிச்சி போயிடுது. சுற்றி வரா ஜேகேவை, எங்கே போனாலும் இவங்க பின்னாடியே வந்துட்டுருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதை 3 பேருமே நோட் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு பின்னாடி வரான்னு சொல்லிட்டு. ஜங்குக் இதை பெருசாக கண்டுக்கல. பட் ஜிமின் தான், பார்த்தியா ஐயாவோட அழகா, எத்தனை ஃபேன்ஸ், அச்சோ என்னால் முடியலப்பா, தாங்க முடியல இந்த பொண்ணுங்க ஃபேன்ஸ்லாம். டே அடங்குடா, அது உனக்கு வரல, ஜங்குக்கு வந்திருக்கா. என்னது ஈவனா, என் பர்சனாலிட்டிக்கு ஈனாகட்டியும் ஓகே. என்னது, ஏதாவது நான் சொன்னது கேட்டுச்சு? கேட்கலையே, கேட்கலனா விடு, நான் சொல்லிக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கானுங்க. ஸோ இந்த பக்கம் டேங், ஆமாம் அந்த பொண்ணு நிஜமாலே ஜங்குக்காக தான் வந்திருப்பாளா தெரிலையே, அப்படி வந்திருந்தா நம்ம என்ன பண்ணுறது, நம்ம நிலமை என்ன ஆகுறது? டேங்க என்ன சொல்லிகிட்ருக்க நீ, நம்ம நிலமைனா எனக்கு புரியல, லூசா நீ? ஐயோ டேங் உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பைத்தியம் மாதிரி பேசிகிட்ருக்க? கடவுளே என்னை எப்படியாவது காப்பாற்று, இந்த ஃபீலிங் சத்தியமாக எனக்கு பிடிக்கல, ஏதாவது ஒரு முடிவை கூட ப்ளீஸ். டே எதுக்குடா அப்போ ப்ளீஸ்ன்னு கத்துற? நானா ப்ளீஸ்ண்ணா, வேறு எதுவும் கேட்டுச்சு? இல்லையே, வேறு எதுவும் சொன்னேன்? இல்லை. ஆமாம் ஜங்குக்கு எங்க? அவன் பொண்ணு கூட தெரியாமையாடா சுற்றிட்டு இருக்க? போனானா? எங்க? அதோ அங்கே பார், ஜோடி புறா அழகா இருக்குல்ல?
ஜோடி புறா ஜங்குக் அங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கான்? அவன் கூட என்னடா பண்ணிகிட்ருக்கான்? என்னடா பண்ணிகிட்ருக்கான்? டேய் 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 பொருடா, ஏன்டா அப்படி பொங்குற? ஏதோ உன் ஆளை எவனோ தள்ளிக்கிட்டு போன மாதிரி. அதை தான் கேட்குறான், அவன் என்ன அங்கே பண்ணிகிட்ருக்கான்? டேய் லூஸு, மயிர் மாதிரி பேசாத. அந்த பொண்ணு வந்து அவன்கிட்ட பேசணுன்னுச்சு, அதான் போனான். பேசணும்னா என்னடா சொல்கிற? இந்த பொண்ணுங்களுக்கெலாம் அறிவே இல்லையா? யாரை பார்த்தாலும் பேசணுன்னு போயிடுவாங்களா? டேய் டேய், அவளுக்கு அறிவு இருக்கா இல்லையான்லாம் நீ கேட்காத. அவளுக்கெலாம் அறிவு நிறையா தான் இருக்குது. அவளுக்கு பிடிச்சிருக்கு, வந்தால் பேசுகிறா. உனக்கு தான் அறிவு இல்லை. பிடிச்சிருந்தோம் பேசுகிறதுக்கு தைரியம் இல்லாமல். சரி, நீ அந்த பொண்ணை பற்றி பேசுகிறியா? வாயில் குத்துவேன். அதுக்குன்னு பார்த்த 10 நிமிஷத்துலேயே வா. டேய், அவன் பார்த்த 2வது செகண்ட் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கான். 10 நிமிஷங்கிறதே லேட்டு. என்ன நினச்சிட்ருக்க நீ இப்போ இந்த உலகத்தை? என்ன நினச்சிட்ருக்க நீ? ஒன்றை மாதிரி 5 வருஷம் பின்னாடியே சுற்றுவான், 6வது வருஷம் போய் பேசலான்னு நினப்பான், 7வது வருஷம் பேசுவான், 8வது வருஷம்தான் லவ்வே சொல்லுவான் அப்படின்னு நினச்சிட்ருக்கியா நீ? அவன் பார்த்தோமா, பேசணுமா, லவ் பண்ணோமா, செட் ஆச்சா, செட் ஆகலையா, செட் ஆகலைன்னா பிரிஞ்சோமா, செட் ஆச்சுன்னா சேர்ந்தோமா, குழந்தை பெற்றோமா, குழந்தைய வளர்த்தோமான் இருக்கானுங்க. ஐயாவுக்கு இப்போ தான் பொறுமையாக பேசி பழகணுமாமே. போடாடே போட. அப்போது ஃபீலிங்ஸை சொல்லிடுவாளா? கண்டிப்பாக சொல்லிடுவா. உனக்கு என்ன அதில் பிரச்சனை? உனக்கு எதுவும் பிரச்சனையா? ஆமாம், எனக்கு இருக்குது, நிறையாவே இருக்குது. என்னது? இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, நான் போகிறேன். எங்கே போகிற? எங்கேயோ போகிறேன், தயவு செஞ்சு பின்னாடி வராத. டேய் டேய் டேய், நில்றா நில்றா. அட பாவீங்களா, ஒருத்தன் ஃபிகரை பார்த்தோன்னே விட்டு போயிட்டான், ஒருத்தன் ஃபிகர் கூட போனதை பார்த்துட்டு விட்டு போயிட்டான். இப்படி என்னை தனி மரமாக விட்டு போயிட்டீங்களே. ஓகே, வேர் இஸ் மை டார்லிங்? எனி டார்லிங் இஸ் ஃப்ரீ, ஐ எம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சுற்றிட்டுருக்கான். ஸோ இப்போட்டேன் எங்கே போகிறனே தெரியாமல் சுற்றி ஏதோ ஒரு இடத்துல போய் தனியாக உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே அவன் கிட்டே போய் பார்த்தா அவன் அழுதுட்ருக்கான். அழுதுகிட்டே, போச்சு எல்லாம் போச்சு, என் ஜங்குக்கா போயிட்டான், எல்லாம் போச்சு. அவனுக்குன்னு ஒரு ஆள், அவனுக்குன்னு ஒரு லைஃப், அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி, எல்லாம் அவனுக்குன்னு தனியாக வரப்போகுது. இனிமேல் நானும் ஜங்குக்கும் கிடையவே கிடையாது. போச்சு, எல்லாம் போச்சு, நாசமாக போச்சு. சி, அவன் மட்டும் என் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தானா என் ஜங்குக்கா கிட்டே என் லவ்வை சொல்லிட்டு நான் எப்போயோ கமிட் ஆகியிருந்திருப்பேன். கருமம் நாரப்பைய. அவனும் என்கிட்ட பேசலை, நானும் அவன்கிட்ட பேசலை. கடைசியில் என் ஜங்குக்கா அவனை மிஸ் பண்ணது தான் மிச்சம். சி டியாங், நீ என்ன லூஸா? உனக்கு பிடிச்சிருக்கனா ஜங்குக்கும் பிடிக்குமா? ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான்? அவன் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான், நீ தான் அப்படிலாம் பார்க்குற. உனக்கு அசிங்கமாக இல்லை, வெக்கமா இல்லை ஒரு ஃப்ரெண்டை போய் இப்படி பார்க்குறதுக்கு? தூ, கர்மம் பிடிச்சவனே. ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, யாராவது என்னை காப்பாற்றுங்களேன் அப்படின்னு டேங் கத்தும்போது அவன் ஷோல்டரில் யாரோ கை வைக்கிறாங்க. டேங் அதை ஃபீல் பண்ணிட்டு செம்மையாக பயந்துடுறான். பயந்துக்கிட்டே திரும்பி பார்க்குறான். டேங்க்கு செம்ம ஷாக்கு. அவனால் இங்கே என்ன நடக்குதுன்னே நம்ப முடியல. அவன் அப்படியே அந்த பர்சனை பார்த்துட்டே இருக்கான். ஸோ இப்போது, டேங் என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அது டே டேங், ஒன்று தான். ஜங்குக்கா, நீ எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன். என்ன யாராவது காப்பாற்றுங்களேன்னு கத்துனியே, அப்போ தான் வந்தேன். அப்போ தான் வந்தியா? சரி, நீ போ, நான் வரேன். நான் போவா? பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க, நான் எங்கே போகிறது? என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டேங் பக்கத்தில் வந்து உட்கார்றான். இப்போது டேங் தான், அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது ஜங்குக்கா. என்னன்னு சொல்கிறா? புரியுதா புரியலையான்னு சொல்கிறேன். இல்லை, நீ போ. ஏய் சொல்கிறா. நான் தான் சொல்கிறேன்ல முடியாதுன்னு. டேய் சொல்கிறா, எனக்கு புரியுதான்னு பார்க்குறேன். சொல்லுமா? இதோ சொல்கிறேன் கேள் அப்படின்னு டேங் ஜங்குக்கோட ஹேண்டை ஷோல்டர்லேருந்து தட்டி விட்டுட்டு, இங்கே பாரு ஜங்குக்கா, இங்கே பாரு,
நல்லா என்னை பாரு, என் கண்ணை பாரு, என் கண்ணை உத்து பாரு. மேபி நான் சொல்கிறது உனக்கு பொய்யா தெரியலாம், ஆனால் என் கண்ணை பார்த்தனா உனக்கு அது உண்மையாக பொய்யான்னு தெரியும். இங்கே பாரு சங்குக்கா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா தெரில, ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். உண்மைதான், நான் இத்தனை வருஷமாக ஒருத்த பின்னாடி சுற்றுனது உண்மை தான். மேபி நீ சொன்ன மாதிரி அது அட்ராக்ஷனாக கூட இருக்கலாம். மேபியோ நாட் பியோ அது அட்ராக்ஷன் தான். எனக்கு அதை வெளியே சொல்லிக்க வைக்கும், அவ்வளோதான். எனக்கு அவனை ஆக்சுவலி ஃபிசிக்காக தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது அட்ராக்ஷன் எனக்கு அது முன்னாடியே தெரியும். ஆனால் அதை வெளியில் சொன்னால் அசிங்கமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை. பட் எனக்கு ஒன்றை பிடிச்சதுக்கு ரீசன் சத்தியமாக தெரில. ஏன்னு தெரில, எதுக்குன்னு தெரில, எப்போன்னு தெரில, எதுவுமே தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, தப்பாக நினச்சிக்கோ, கேவலமாக நினச்சிக்கோ, அசிங்கமாக கூட நினச்சிக்கோ, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு சங்குக்கா. நீ சொல்லிட்ட, அப்போ நான் சொல்லணும்ல. சொல்லட்டா? சொல்லு, கேட்டு தானே ஆகணும். சின்ன வயசில் நீ நானும் ஒன்றா படுத்து தூங்குவோமா, 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு தூங்குவோமா. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, உன்னால் நான் இல்லாமல் இருக்க முடியாது. நம்ம 2 பேருமே ஒன்றா தான் இருப்போமா, தனித்தனியாக இருக்கவே மாட்டோமா. நம்ம 2 பேரையும் பிரித்து வைக்க அவ்வளோ ட்ரை பண்ணாங்களாம். பட் அதில் அவங்க தோற்று தான் போனாங்களாம். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நம்ம 2 பேரும் தனித்தனியாக இருந்தால் நம்ம 2 பேரில் யாரோ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினச்சிட்டு என்னாச்சுன்னு கேட்பாங்களாம். அந்தளவுக்கு நம்ம 2 பேரும் க்ளோஸாக. வெளியில் போனால் கூட பேர் கேட்டால் 2 பேருமே 2 பேர் பேரையும் சொல்லுவோமா, அவ்வளோ க்ளோஸாக. வளர வளர கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரும்னு நினச்சாங்களாம். ஆனால் இன்னும் க்ளோஸாக ஸ்டார்ட் ஆனோமா. ஒரே ஸ்கூல், ஒரே கிளாஸ் மாற்றினா போதுமா, ஸ்கூலே 2 ஆக்கி 3 ஆக்கி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி ஒரே கிளாஸ் ஒரே பெஞ்சில் உட்காருவோமா. இந்த அளவுக்கு 2 பேரும் க்ளோஸாக. அதனாலயா என்னன்னு எனக்கு தெரில, எனக்கு அப்போ இப்போ எப்போவுமே டேங்னா ரொம்ப பிடிக்கும். அவன் என் மனசு ஃபுல்லாக இருக்கான். என் மனசு ஃபுல்லாக டேங் மட்டும்தான் இருக்கான். எனக்கு அவனை தவிர வேறு எந்த நினப்புமே வந்ததில்லை. இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்லேயே தான் நான் ரொம்ப நாள் வச்சுருந்தேன். ஜிமின் எப்போ வந்தானோ, நீ எப்போ ஜிமின்கிட்ட பேச ஆரம்பிச்சியோ, எனக்கு ரொம்ப கோவம் வரும், ரொம்ப 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 கோவம் வரும். ஆனால் ஜிமின் மேலே கோவம் வராது, என் இடத்துல இன்னொருத்தனை நீ வச்சிருவியோங்கிற பயத்தில் தான் கோவம் வரும். அப்புறம் தான் தெரிய வந்துச்சு, நான் ஜிமின்கிட்ட பழகிற விதமும் உன்கிட்ட பழகிற விதமும் வேறு மாதிரி இருக்குன்னு. அண்ட் அது அப்படியே லவ்வாக மாறினுச்சு. ஆமாம், உண்மைதான் டேம். நீ எப்போ ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பின்னாடி சுற்றினியோ, ஒருத்தன் பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சியோ, அதுக்கு முன்னாடியே எனக்கு உன் மேலே லவ் வந்துருச்சு சங்குக்கா. உண்மையாக தான் சொல்கிறேன். அண்ட் இது ஜிமின்க்குமே நல்லா தெரியும். அவன் தான் ஒரு நாள் என்கிட்ட கேட்டான், நான் அவனை ஃப்ரெண்டாக பார்க்குறேனா இல்லை லவ் பண்ணுறேன் நான். அது வரைக்கும் எனக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அவன் கேட்ட கேள்விக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷனே வந்துருச்சு. நிறையா வாட்டி ஜிமின்கிட்ட சொல்லுவான், போய் சொல்கிறான்னு. நான் தான் பயத்திலே விட்டுருவேன். அவன் கேவலமாக திட்டுவான். என்னைக்காவது ஒரு நாள் அவனை யாராவது கொத்திட்டு போகிறாங்க, அப்புறம் உட்காந்து அழுவு அப்படின்னு சொல்லி திட்டுவான். எனக்கு தெரியும், நல்லா தெரியும், என் டேங்க என்னை தவிர யாராலையும் மேனேஜ் பண்ண முடியாது. அந்த தைரியமாக என்னன்னு தெரில, என்னால் உன்கிட்ட சொல்லவும் முடியல. மேபி அந்த பயமானும் தெரில, என்னால் உன்கிட்ட சொல்ல முடியல. என்னடா பண்ணுறதுன்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தேன். ஜிமன் தான் இப்படி ஒரு பிளானை போட்டு கொடுத்தான். பிளானா? என்ன பிளானு? ஆக்சுவலி இந்த ரெசார்ட்டில் 50% ஆஃப்லாம் இல்லை. அந்த என்வலப் வந்து நாங்களே பிரிண்ட் பண்ண ஒரு டூப்ளிகேட் என்வலப். என்னது, டூப்ளிகேட் என்வலப்பா? ஆமாம். என்ன சொல்கிறீங்க? உண்மைதான் டேங். இங்கே வந்தது, நம்ம சுற்றுனது, ஆட்டம் போட்டது எல்லாமே எங்கள் பிளானில் ஒன்று தான். அதனால தான் ஜிமின் 2 நாளாக நம்ம கூட இல்லாமல் தனியாக போனான். தனியாக போய் நீ ஒன்றும் கிளிக்கிலேடா அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டான் ஜிமின். அப்போது அந்த பொண்ணுங்க அது வந்து உண்மையாகவே நடந்ததுப்பா. என்னது?
சத்தியமாக அது எங்கள் பிளான்லேயே இல்லை. அந்த பொண்ணுங்க யாருமே எங்கள் பிளானில் இல்லை. அப்போ அந்த பொண்ணு உன்னை கூப்பிட்டு என்ன பேசிகிட்டு இருந்துச்சு? அந்த பொண்ணு வந்து மாடலிங் ஃபோட்டோகிராஃபிஸ்லாம் பண்ணுமா. நான் அழகாக இருக்கேன், ஸோ அதான் மாடலிங்க்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு. என்னது, அழகாக இருக்கியா? ம், ஆமாம். ஐயா அழகா இல்லையா? கேவலமாக இருக்கு. என்னது, ரொம்ப கேவலமாக இருக்கு. என்ன பொறாம? ஏய், பேச்ச மாத்தாதடா, சொல்கிறா. மறந்துட்டேன். அதான் உன்கிட்ட எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி அன்பிளான்ட் ஒரு விஷயம், இப்படி ஒரு பிளான்டு விஷயத்தை நடக்க வைக்கணும் நான் எதிர்பார்க்கல. ஸோ இப்போது சாருக்கு ரொம்ப ஹாப்பி, அதாவது என் வாயிலேருந்து அந்த வார்த்தையை வாங்கினதுக்கு. அஃப்கோர்ஸ், ஆமாம், இருக்காதான் என்ன. நீங்கள் ஆண் அழகன், இப்போது என்ன ஆண் அழகன் போட்டிக்கு போகிறீங்களா? அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக இல்லை. என் பாப்பா ஒத்துக்கிட்டா வேணா போவேன். பாப்பாவா? யார் பாப்பா? இதோ என் முன்னாடி சிவந்த கண்ணங்களோட அழகாக க்யூட்டாக உட்காந்துருக்கானே, அவன் தான். நான் பாப்பாவா? நான் பாப்பாவா? வலிக்குது டே பாரு டே அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஹேண்ட்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு மெதுவாக ஜேகே டேயாங் கிட்ட போகிறான். அப்போ டேயாங், நீயும் கிட்ட வருவ, எவனாவது குறுக்க வருவான், போடா எப்படியும் இந்த முத்த காட்சி அப்படின்னு டேயாங் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஜேகே செம்ம ஃபோர்ஸ்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே அந்த கிஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுறான் ஜேகே. டேவும் அதுக்கு அப்படியே கோஆப்ரேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிஸ்ஸை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த கிஸ் ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப லாங்காக, ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. ஓகேடா, டேவும் ஜங்குக்கும் அவங்க லவ் அப்படியே கண்டினியூ பண்ணட்டும். நம்ம அப்படியே இந்த வீடியோவை இங்கேயே எண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் இன்றைக்கான பர்த்டே பேபிக்கு என்னோட ஹாப்பி பர்த்டே விஷஸ். அப்புறம் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக வந்து பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.